ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊரு. இங்க எல்லாமே தாறுமாறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊரு. இங்கே எல்லாமே தாறுமாறு. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ரீசெண்டாக சோலார் பேனல் போட்டிருந்தாங்க. இந்த சோலார் பேனலில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, இந்த சோலார் பேனல் போடணும்னா எவ்வளோ செலவாகுது, இந்த சோலார் பேனல் போடுறதுனால உண்மையிலே கரண்ட் பில்லாம் குறையுதா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் சோலார் பேனல் போட்டு கிட்டத்தட்ட 6+ months ஆயிடுச்சுங்க. அதை பார்த்துட்டு அதோட யூஸை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ நான் போடுறேன். சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 3 விதமாக போடலாம். ஒன்று வந்து ஆன் கிரிட்டு, ரெண்டாவது ஆஃப் கிரிட்டு, மூணாவது ஹைப்ரிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிரிட் சோலார் பேனல். ஆன் கிரிட் சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல்லேருந்து கரண்ட் வந்து டைரெக்டாக ஜென்ரேட் ஆகி நெட் மீட்டர் வழியாக நம்ம யூஸ் பண்ணிவிட்ட பேலன்ஸ் இருக்கிற இபி வந்துட்டு இபிக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுறது அந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பிளேசஸ்க்கு தான் போடுவாங்க. வீட்டுக்கு போடுறது தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். இதுதான் ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. இதில் வந்து சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகிற கரண்ட் வந்துட்டு நேராக அது டிசி கரண்ட்டு, அதை ஏசியாக மாற்றுறதுக்கு ஒரு சோலார் இன்வெர்ட்டர் தேவை. சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகும். பேட்டரியிலேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தேவை எடுத்துக்கலாம். சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகும்போது டேரெக்டாக இருக்கிறது டே டைமில் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா ஜென்ரேட் ஆகிற கரண்ட் வந்துட்டு அது பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பேட்டரியிலேருந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் நெக்ஸ்ட் டே அதை ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஆஃப் கிரிட். ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஹைப்ரிட் சிஸ்டம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போட்டது ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு சோலார் தேவையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணுங்க. ஏன்னா சில பேருக்கு சோலார் தேவை இருக்காது, ஆனால் ஒரு ஆர்வத்தில் சோலார் போட்டுருவாங்க. அப்போ சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகிற இபி கரண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அதோட கம்ப்ளீட் அவுட்புட் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளைன்சஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ லோடு ஆகுதுன்றது ஐடியா உங்களுக்கு கிளியராக இருக்கணும். அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே எவ்வளோ வாட்ஸ் அது கன்சியூம் பண்ணுது, அந்த வாட்ஸை வந்துட்டு லோடு கேல்குலேட்டர்னு அப்படி இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டால் வரும். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபேன் போகுதுன்னா ஃபேனோட ஆவரேஜ் வாட்ஸ் வந்து 70 வாட்ஸில் இருக்கும். ஒரு டியூப்லைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 30-40 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் டியூப்லைட்டோட பவரை பொறுத்து. ஆவரேஜாக டிவி பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ்லேருந்து 200 வாட்ஸ் இருக்கும் டிவியோட சைஸை பொறுத்து. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே எவ்வளோ வாட்ஸ் அது கன்சியூம் பண்ணுதுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது கிலோவாட் பர் ஹவர். அதாவது 100 வாட்ஸ் இருக்கிற ஒரு டிவி வந்துட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு ஓடுதுன்னா அது வந்து உங்களுக்கு 1000 கிலோவாட்ஸ் 1000 வாட்ஸ் அது கன்சியூம் பண்ணும். அதாவது 1 கிலோவாட் பர் ஹவர். ஸோ அப்போ வந்துட்டு 100 வாட்ஸ் இருக்கிற ஒரு டிவி 1 ஹவருக்கு ஓடிச்சுன்னா உங்களுக்கு செலவு வர கரண்ட் வந்து 1 யூனிட். இந்த மாதிரி எல்லா லைட்டு அப்ளைன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வரணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ லோடு இருக்கிற சோலார் பேனல் நான் போடணும் அப்படின்றத நீங்கள் முடிவுக்கு வர முடியும். இதை பற்றின உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா எந்த ஒரு சோலார் கன்சல்டன்ட்டையும், அதாவது யார்கிட்ட சோலார் போட போகிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும். சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் போடுற சமயத்தில் எந்த டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சோலார் அவுட்புட்டோட எஃபிஷியன்சி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு எந்த டெக்னாலஜி தேவையோ அதை பக்காவாக பேசி செலக்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் சோலார் பேனல் செட்டப் நான் போட்டிருந்தேன். இதில் நாங்கள் சூஸ் பண்ண சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் ஃபாஸ்ட் பிராண்டோடது. இதுக்கு நாங்கள் பேக்கப்பாக வந்துட்டு சோலார் டியூப்லர் பேட்டரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு சோலார் பேட்டரியை போட்டிங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். அது உங்கள்கிட்ட அஃபோர்டபுள் இல்லை பட்ஜெட் இருந்தால் நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரியும் நீங்கள் போகலாம். நீங்கள் என்னதான் 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து 1.5 கிலோவாட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 400 வாட்ஸில் ஒரு 4 சோலார் பேனல்ஸ் போட்டிருந்தோம். இது எல்லாமே 24 வோல்ட்ஸ் பேனல். நான் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் சோலார் இன்வெர்ட்டர் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது எம்பிபிடி டெக்னாலஜி. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அடிக்கடிக்கு மாறிட்டு இருக்கும். நீங்கள் போடும்போது எது லேட்டஸ்ட் ட்ரெண்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. சோலார் பேனலோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 விதமாக போடலாம். லோ ரைஸ், ஹை ரைஸ், வெரி ஹை ரைஸ். இந்த சோலாரோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஜிஐ மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு லாங் லைஃப் கிடைக்கும். நான் கீழே ஷெட்டு போடுறதுனால நான் அயன் பைப்ஸை நான் செலக்ட் பண்ணி போட்டுட்டேன். ஆக்சுவலி ஆவரேஜாக ஒரு 400 வாட்ஸ் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு
2லேருந்து 3 யூனிட்ஸ் பவரை அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நீங்கள் ஹை எஃபிஷியண்ட்டான சோலார் பேனல் போட்டிருந்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு கூட கிடைக்கும், அப் டு 5 to 6 யூனிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு 4 பேனல்ஸ் போட்டதுனால ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 5 to 8 யூனிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எனக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹை ரைஸ்னால் ஒரு 7 to 8 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். வெரி ஹை ரைஸ்னால் ஒரு 13 அடி கிட்ட இருக்கும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு மாடியில் வந்துட்டு நான் ஹை ரைஸ் போட்டதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துட்டு நான் ஷெட்டு போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்துட்டு ஹை ரைஸ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போயிருந்தேன். ஸோ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எவ்வளோ பெருசாக போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டும் கூட போகும். நான் ஃபஸ்ட்டு சோலார் பேனல் போடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க சோலாரில் ரிட்டர்ன்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பவர் பில்லாம் ஏடகூடமாக ஏற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் 700 யூனிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாலே அப் டு 11 rupees வரைக்கும் ஒரு யூனிட் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ நீங்கள் சோலாரை யூஸ் பண்ணி அந்த ஸ்லாபை நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம். நான் இது போட்டதுக்கப்புறம் என்னோட கரண்ட் பில்லு ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு 10,000 ப்ளஸ் வரைக்கும் கூட நான் பே பண்ணுவேன். இப்போல்லாம் எனக்கு 5,000 அந்த ரேஞ்சில் தான் எங்களுக்கு கரண்ட் பில்லே வருது. அதோட பில்லையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆனால் இதை வந்துட்டு நான் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணலை. இது நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி டே லைட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற சோலார் கரண்ட்டெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கரண்ட் பில் நல்லா குறையும். சோலார் பேனல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நார்த் சவுத் டைரக்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 சோலார் பேட்டரிங்க. ஒரு பேட்டரி வந்துட்டு 15,000. ஸோ 2 பேட்டரி வந்துட்டு 30,000. ஒரு சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 16,000. நான் 4 சோலார் பேனல் போட்டிருந்தேன். ஸோ 16,000 into 4. என்னோட சோலார் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் சோலார் இன்வெர்ட்டர் 2 கிலோவாட் வந்துட்டு ஒரு 22,000. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கனெக்ட் பண்ணுற அந்த ஏசிடிசி கன்வெர்ட்டர் ஸ்விட்சு கேபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 6,000. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோலாரோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட ஆச்சு. உங்களுக்கு 2 கிலோவாட் சோலார் செட்டப் போடணுன்னா 1.3லேருந்து 1.5 lakhs வரைக்கும் ஆகுங்க உங்களோட செட்டப்பை பொறுத்து. எங்களோட இபி கன்செப்ஷன் 2021 டில் டேட் வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மே, ஜூலை, செப்டம்பர் பில் சைக்கிள் தான். ஏன்னா நான் சோலார் போட்டு வந்து 6 மாதம் தான் ஆகுது. கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே, ஜூலை, செப்டம்பரில் எங்களுக்கு எப்பவுமே 1000 யூனிட்ஸை தாண்டும். ஆனால் சோலார் போட்டதுக்கப்புறம் இந்த வாட்டி எங்களுக்கு எல்லாமே பிலோ 700 யூனிட்ஸ் தான் வந்திருக்கு. அதில் நீங்கள் சார்ட்லேயே உங்களுக்கு கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோலார் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு இபி சேவிங் தாங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வேணும் அதிகமாக இருக்கலாம். பட் லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சோலார்ன்றது நம்மளுக்கு இயற்கையாக வந்துட்டு நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சன்லைட்டை வச்சு கரண்ட் எடுக்கிறது தான் அதோட சூப்பர் டெக்னாலஜி. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லாம் ரொம்பவே ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே சோலார் போட்டால் தான் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நம்ம ஊர் சேனலில் உங்களோட ப்ராடக்ட்ஸோ இல்லை உங்களோட அசட்ஸ் இல்லை உங்களோட சர்வீசஸை ப்ரொமோட் பண்ணோன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம ஊர் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.